ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு விஜி குரூப்ஸ். இது நம்ம 15 நாள் சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங் சேலஞ்சில் இன்றைக்கி 5வது நாள். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான சில்க் த்ரெட் பேங்கிளில் டிசைன் பார்க்கலாம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிங்க் கலரில் வந்துட்டு, பிங்க்குனா அது ஒரு பிங்க், அது என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரில. த்ரெட் எடுத்து நம்ம எப்போவும் போல் சொன்ன மாதிரியே இதை சுற்றிட்டுருக்கோம். இது வந்து பேங்கிள் நல்லா அகலமாக இருக்கிறதுனால லேட் ஆகும் சுற்றுறதுக்கு. த்ரெட்டு நல்லா சுற்றினதுக்கப்புறமா ஸ்டோன் செயினை வந்துட்டு நம்ம நடுவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நடுவில் ஸ்டோன் செயினை ஒட்டிட்டு 2 சைட்லேயுமேவும் ஒயிட் கலரில் திலகம் ஸ்டோன் எடுத்து லீஃப் மாதிரி அதை 2 சைடும் மாற்றி மாற்றி நம்ம ஒட்ட போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம பேங்கிள் ஃபுல்லாகவேவும் அது ஒரு லீஃப் மாதிரி அழகாக இருக்கும். இது நம்ம எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோனை வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்டோன் செயினை ஒட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கேப் விட்டு அந்த திலகம் ஸ்டோனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நமக்கு ஒரு சூப்பராக ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். ஒரு கையில் ஒரு பேங்கிள் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போடணுன்றது கிடையாது. ஒன்று போட்டாலே ரொம்ப அழகாக தெரியும். சூப்பராக இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். 2 பேங்கிள் எடுத்திருக்கோம். 2 பேங்கிளை வந்துட்டு நம்ம இது மாதிரியே நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அழகாக. இதுதான் அவுட்புட் நம்மளோட. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கம்மு மட்டும் நான் இதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். க்ளூ வந்துட்டு நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும். கம்மியாக யூஸ் பண்ணால் நான் ஸ்டோன் கீழே விழுகிறதுன்றதுனால கொஞ்சம் அதிகமாக வச்சேன். அது வந்துட்டு அது மார்க் ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி தெரியுது. நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ டே 5ல் இந்த ஒரு டிசைன் வந்து முடிஞ்சிச்சு. எப்படி